மாதிரிலாம் நம்ம செய்யணும். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாருன்னு கேட்குறீங்களா? மத்தேயு 10:31 இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளாக இருக்கிறீங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள், அதனால நீங்க பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயம், உங்களுடைய தேவைகளை குறித்த பயம், ஒரு வியாதியை குறித்த ஒரு பயம், அல்லது குடும்பத்தில் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிற பிரச்சனை எப்படி ஆகுமோ என்கிற பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதிருங்க, ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் சொல்ல, அடைக்கலான் குருவிகளை காட்டில நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் ஏன் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்? அடைக்கலான் குருவிகள் பார்த்துருக்கிறோம்ல, அந்த நாட்களில், இயேசுவின் நாட்களில் அதெல்லாம் பிடித்து விற்பனை செய்வாங்களாம். இப்போ குருவிகளை கூட விற்கிறாங்கல்ல, அழகுக்கு வச்சுக்கிற நிறைய குருவிகள் அதெல்லாம் விற்கிறாங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு முந்தின வசனத்தில், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளாம். அது கூட தேவ சித்தம் எல்லாமே கீழே விடாது, யாரும் பிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் அதை காட்டில விசேஷித்தவர்கள். அந்த குருவியை காட்டில நீங்க விசேஷித்தவங்க. உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது. உங்களுக்காக சிலுவையில நான் மரித்திருக்கிறேன், பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் என்பதாக ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? விசேஷமானவர்களாய். ஒரு மிருகம், பறவை அப்படி அல்ல. சிலர் சொல்லுவாங்க, அடுத்த பிறவியில் நான் மாடை பிறப்பணும், நாயை பிறப்பணும், கோழியை பிறப்பணும் என்பதாய். அப்படிலாம் ஒரு பிறப்பு கிடையாது. மனுஷன் அவங்க தான் சிருஷ்டிப்பிலே சிகரம். மனிதனுக்குள்ளதான் ஆத்மா இருக்கு, மிருகத்துக்கு ஆத்மாலாம் கிடையாது. அதனால மனுஷன் இன்னொரு மிருகமாவோ பறவையோ பிறக்க போறதெல்லாம் இல்லை. அது சில தவறான நம்பிக்கைகள் பரவி விட்டாரு. ஒரே ஒரு வாழ்க்கை தான். அப்புறம் மரிச்ச பிறகு தேவ சமூகத்துக்கு போகணும், அல்லது பாதாளத்துக்கு, நரகத்தின் அக்கினி. இதுதான் வேற சொல்லுகிறாரு. ஆனா இந்த உலகத்துல பிறந்த நீங்க ஆண்டவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கு. அதனால நீங்க விசேஷமானவர்கள். தேவன் நம்மை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க வருத்தப்படும் போது, துக்கப்படும் போது, நீங்க பயப்படும் போது ஆண்டவருங்க மேல கரிசனையோட எதுக்கு பயப்படுகிற? பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன் என்பதா போல ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல, குருவி சத்தம் கேட்குதா? எல்லா இடத்துல இருக்குது, எல்லா நாட்டிலையுமே குருவிகள். அதை குறித்து கூட தேவன் அக்கறையா இருக்கும்போது உங்க மேல எவ்வளவு அக்கறை